தண்ணி குடிக்க போகும்போது என்னோட போகுது இத்தனை நல்ல பம்பு எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துருப்பாங்கன்னு தான் எனக்கும் தெரில. பாருங்கடா இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. அது ஏன் ஒரு வைப்ரேஷன்லேயே போகுது? வெளியே போகிறதுக்கே தானே எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஐயோ காய்ஸ், இங்கே ஒருத்தன் நடந்து வந்துட்டுருக்கான். சரி உருண்டு வந்துட்டுருக்கான். அடிபட்டுருக்க மாட்டிருக்கு. அங்கே இந்த ஹோட்டலியே வரணும். இல்லை இல்லை வாய்ப்பில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, போட்டு வச்சுருக்காங்க காய்ஸ். இப்படி எப்படி போகுது பாருங்களேன். இங்கே ஒருத்தன் படுத்துட்ருக்கான். மேலே பாருங்கள் எத்தனை பேர் படுத்துட்ருக்கானுங்க. மேலே ஏறான் பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? முகர்ந்து பார்த்து கொண்டிருக்காங்க. யாருங்க இன்னும் இத்தனை பேர் படுத்துட்டு டயர்டாக படுத்துட்டு இருக்கானுங்களா? அவனுக்கு என்ன வேலை டயர்டாக இருக்குது? சும்மா இருக்கிறதே டயர் தாங்க. என்னங்க பிச்சுறீங்க? டேய் உயிராவது இருக்கா இல்லையா? டேய் தம்பியே, இது சரி ரைட். இதுக்கு மேலே இங்கே சீண்டக்கூடாது, நம்ம கிளம்புவோம். காய்ஸ் நான் சொன்னல ராஜநாகம் அங்கே இருக்கு. ராஜநாகம் அங்கே இருக்குன்னு. அங்கே பாருங்கள் உள்ளே தான் படுத்துட்ருக்கு. ஒரே ஒரு ராஜநாகம் தான் இருக்குது இப்போதைக்கு. முன்னாடி ஒன்று தாங்க இருக்குது. வேற எங்கே இருக்குண்ணே? ஒன்று தான் இருக்குது. தலை தூக்குது. இங்கே வாடா. தலை தூக்குது பாருங்க. இங்கே வாடா. வரமாட்டியா? தலையை தூக்கி வச்சிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் 4:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் சரியாக ஒரு 1 ஹவரில் கண்ணூர் பீச்சுக்கு நாங்கள் போயிடுவோங்க. கண்ணூர் என்ன பேர்? என்ன படம்? பையாம்பலம். கண்ணூர் பையாம்பலம் பீச்சுக்கு போயிட்டுருக்குங்க. அங்கே வந்து போயிட்டுனா சன்ரைஸ் ஆகிறதில்ல சன்செட் ஆகிறத போய் நம்ம பார்க்க போகிறோங்க. பார்த்துட்டு வீடியோ எல்லாம் பண்ண போகிறோம். அந்த பீச்சில் வந்து பைக் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக் அதுக்கு அடுத்த பீச்சுங்களா அது? ஓகே, ஃபஸ்ட்டு அங்கே போய் சன்செட்டு பார்ப்போம். பார்த்துட்டு ஈவினிங் ஆயிரும். அப்புறம் நம்ம ஃபுட்டு ஏதாவது வாங்கிட்டு இல்லைன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போனோம்னா எடிட்டிங் பண்ணிட்டு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு தூங்குறது. அப்புறம் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் லாகில் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ இன்னும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் அங்கே ரீச் ஆயிருந்தேங்க. ஜஸ்ட்டு 11 கிலோமீட்டர் தாங்க. இது 1 ஹவர் அதிகம். ஜஸ்ட்டு 20 மினிட்ஸில் போயிடும்னு சொல்லி நம்ம கூகுள் மேப்புங்கிற குட்டிச்சா காமிச்சிருந்தா இருந்தால் நம்ம ஊராக இருந்தால் 11 கிலோமீட்டர் 10 நிமிஷம் போதும். நம்ம ஊர் ரோடுனாலே அது வேறு. ஆனால் என்னதான் இருந்தாலும் கேரளா ரூட்லேயே நம்ம ஊர் ரூட் மாதிரி போட்டு அடித்து கிழிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அது வேறு விஷயம். அதெல்லாம் வீடியோ பிளாகில் போட்டோன்னா என்ன வெளுத்து வாங்கிடுவாங்க. அதுவும் வேறு விஷயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதுதான் எனக்கும் நல்லது, எனக்கு மட்டும் நல்லது. ஓகே கைஸ், அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு இன்னும் ஒரு
கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அங்கே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ போயிட்டு போகிறதுனால ஸ்லோவாக போகிறதுனால என்னால் ஸ்லோவாக தான் போக முடியும். ஏன்னா மைக் வேறு போயிடுச்சா, அதனால் ஸ்லோவாக போனால் தான் உங்களுக்கு கேட்கும். வேகமாக போனால் காற்று வந்து மட்டும்தான் கேட்கணும் பேசுறது கேட்குது. அதனால தாங்க ஸ்லோவாக பேசுகிறேன். இல்லைனாலும் ஒரு 50 தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் 50 போனாலே பேசுறது சுத்தமாக கேட்காது. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க, பேசுறது இறச்சி கேட்டுருக்கோம். அதுதாங்க காரணம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு என்ன தட்டி விட்டுக்காங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ், பாய்.